இப்போ அந்த தாய்க்கு தலைப்புள்ளையும் கடைசி பிள்ளைன்னு பேச முடிச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து அந்த மண்டை ஓடுல இருந்து மை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து அந்த பில்லி சூனியத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சாமி? உண்மைதாம்மா. அந்த சூனியம் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ன்றது பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும்? நீ ஏன் பயப்படுறதுக்கு? அவன் பண்றான்னு சொல்லு. இல்ல அந்த மண்டை ஓட்டுல இருந்து அந்த மைய எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுடுகாடுன்னும் போதே ஒரு பயம் வந்துருது இல்லைங்களா? அந்த பயம் தான் வந்தாதான் பிடிச்சிப்பான். அவன் அதுக்கு தான் அவன் பண்றது. அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார், அம்புஜன்னு வருவார். அவர் கூட ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார்னா சொல்லு தப்புவே தப்பாதான். அவர் இங்கே முதல் வாட்டி வராரு. வந்த உடனே பாட்டுக்கிட்டலாம் பாடினார். சரி நான் கம்மன்னு இந்த பாடட்டோன்ட்டு. சரி பாட்டு பாடினார். பாடின பாட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்ல பண்ணால் விளக்கெல்லாம் தெரியாது சாமி, பாட்டு பாடுவோம். இது பஜனை ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் கூட பாடின போடுறான். காட்சிக்கு போனாலும் அகப்பே கரமந்தி இராது அகப்பேன்னு ஒரு புத்தோப்பு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு 4 பாட்டு தெரிஞ்சால் கூட 4 பாட்டு தெரிஞ்ச பாட்டுக்கு இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் உண்மை. நீ 400 பாட்டுக்கு சொல்ல வேணாம், 4 பாட்டுக்கு நான் சொல்லு. அப்படிப்பட்டவர் அவர் வந்து சொன்னார், எங்கள் கிறிஸ்டினும் முஸ்லீமும் உங்கள் மேலே கண்ணு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன் போடட்டும்மா, நல்லது தானே. எனக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்தால் எனக்கு நல்லது தானே. எல்லா ஜாதிக்காரன் எல்லா மத்தக்காரங்கிறான்னு சந்தோஷம் தானே. இல்லை அப்படி இல்லை சாமி, உங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் பண்ணிட்டு போயான்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனப்பட்ட எங்கள் கூட்டமே ஜாஸ்தியாகுது. ஏன் சொன்னால் இந்த மாதிரி சொல்லால் பயமுறுத்தி மனுஷனை அடக்கி வச்சுக்கின்னு வாழறது அதிகம். அந்த சொல்லுக்கு நீ பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுளை விட உலகத்தில் பெருசு எதுவும் கிடையாது. நான் கடவுளை நம்புறோம், உன்னை நம்புறவங்கள போடா உன் மந்திரம் உன்னோட கிட்ட போடான்னு சொல்லு, ஒரு பலிப்பும் பலிக்காது. சரி மந்திரம் பண்றாரு தந்திரம் பண்றாரு, எனக்கு கூட முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது. எனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிற முதலமைச்சரை தள்ளிட்டு என்ன உட்கார வைக்கட்டுமே, முடியுமா? இதெல்லாம் எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவனை அது பிடிச்சிக்கும். அதை கண்டு பயப்படான். பில்லி இருக்கட்டும் சூனியங்கிட்ட எதனா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அதை பற்றி. அதனால எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இது யார் பயப்படுவான்? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான். அதான் அவனை பாதிக்கும். அந்த பயம்தான் அவனை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜிஹெச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க எல்லா மாணவ பசங்க அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் இது சாவுகடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறான் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணால் ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான். ஒரு பாடி கேட்குது, இன்னொன்று கூட இருந்துச்சு. இது ரயிலில் நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்தால் மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி பத்துங்கிறான். அங்கே போய் அவன் சாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே வினையா போயிடும். அதனால அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணிடுவானா, இவன் என்ன பண்ணிடுவானா, இவன் சொன்னா பழிச்சிடுமா, அவன் சொன்னா பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்கள் கூறுவது அறிவுரை என்ன சார்? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை கண்டபடி கண்காணிக்கணும். என் பிள்ளை தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னால் என் பிள்ளை பண்ணாதுன்னு பண்ணிட்ட பிறகு ஏயா நீங்க சொன்னா கேட்கலன்னு என்ன பண்ணுறதுங்க நடந்து போச்சுங்க. இந்த மாதிரி நொண்டி சமாதானம் வச்சுக்கக்கூடாது. கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஆனால் அன்பு இருக்கணும். அன்பை அதுங்க மேலே காட்டிடக்கூடாது. காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசில் வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்போட குழந்தைங்கள வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலாக இருப்போங்க, அண்ணன் மாதிரி இருப்போன்னா வேறு மாதிரி போகும்போது விட்டுடணும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நீ அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானா கூட அப்பனாவே இருக்கணும். தோளுக்கு மிஞ்சது தோழங்கெல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனான என்ன ஆகும்? உன்னை புழக்கம்.
அதனால புள்ளையாவே தோழனாகவும் தோழியாகவும் பார்க்காது எப்பவுமே. இப்ப இருக்கிற சமுதாயத்துல அப்படிதானே சாமி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டா இருக்கனால தான் எது ஒன்றாலும் நடந்துன்னு இருக்குது. அப்போ ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுட்டு ஏற்க வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாத்திக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனுங்க, நல்ல தகப்பனுங்க நான் சொல்ற அறிவுரை அத்தம்மா. ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடியே விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்ப நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா? அப்போ உனக்கு ஒழுக்கமா வளர்க்குது. என்னடா ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏமா நீ ஃப்ரெண்டுமான்னு சொல் மேலே கை போட, கையை ஓடிச்சிடுவாங்க. பொண்ணு பொண்ணாக தான் இருக்கணும், புள்ள புள்ளையாக தான் இருக்கணும், பொண்டாட்டி பொட்டியாக தான் இருக்கணும், அப்பா அப்பனாக தான் இருக்கணும். அதுலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கண்ட்ரி கோலமாயிடும். அது குடும்பமாக இருக்காது. சொல்லுமா. இப்போ இப்போ எக்ஸாமில் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும்போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. சரி. இப்போ பெண்கள் 33% அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி. ஆனால் பெண்கள் இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. இந்த சதவீதத்துக்கே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த ஜாதிக்கு தனி சதவீதம், அந்த ஜாதிக்கு தனி சதவீதம், ஆணுக்கு தனி சதவீதம், பெண்ணுக்கு தனி சதவீதம்னு வச்சுக்கிறானே, அதனாலேயே சமூகம் கெட்டு போயிடும். சதவீதம்ன்றதை எடுத்துட்டு சமம்னு வச்சுக்கோ. திறமை யாருக்கு இருக்குதோ கொடு, தப்பு இல்லை. இந்த சதவீதம் போது அறிவாளியெல்லாம் முட்டாளாயிடுவாங்க. பெண்கள் ஏன் சில துறைகள்லாம் முன்னேறி வர முடியல சார்? வர முடியாதுமா. எல்லா பெண்களும் எல்லா வேலையும் செய்திட முடியாது. ஆண் செய்கிற வேலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சமானும் வாயில பேசலாம், நிஜத்தில் வர முடியாது. ஆணு ராத்திரி 12 மணிக்கு எங்கே ஒன்றா போவா, நீ போயேன் பார்க்கல சமாளிக்கிறிய, திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். அதனால பெண்ணு பெண்ணாவே தான் இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஆண் செய்கிற வேலையை பெண் செய்ய முடியாது, பெண் செய்கிற வேலையை ஆண் செய்ய முடியாது. இதுதான் சமூகம், இதுதான் இறைவன் அமைச்சது. ஆனால் நீ என்ன பண்ற, இறைவனுடைய செயலிருந்து மாறுபட்டு வாழணும்னு நினைக்கும் போது விபரீதங்கள் வரதான் செய்யும். பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குனுடைய அர்த்தம் என்ன சார்? பகல்ல பார்த்தீங்கன்னா கண் தெரியும் யாரு இருக்கிறாங்க இல்லைன்னு, ராத்திரி இருட்டில் யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அர்த்தம் போடுவான் செய்யணும் ஜாகிரதையாருன்னு சொல்றதுக்கு அர்த்தமாக. நம்ம இரவுல தூங்கும்போது நம்ம ஆன்மா வெளி உலகுக்கு சென்று பல விஷயங்களை நம்மளும் கொண்டு சேர்க்கும் என்கிறார்களே, அது உண்மையா? ஆன்மா போய் சேராது. ஆன்மா வெளி உலகத்துக்கு போது அது ஞானிக்கு, அஞ்ஞானிக்கு மனசு போகும். அதுதான் கனவுன்ற சொல்றாங்களா? ஞானிக்கு மட்டும்தான் மனம் இல்லாம மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா வெளியே போய் சுத்தி வரும். இன்னைக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்றியே, விஞ்ஞானம் இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 2000 வருஷம் இருக்குமா, இல்ல 1000 வருஷம் இருக்குமா? ஆனா இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த கோள்களினுடைய நிலை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது என்ன நிறம் அப்படின்னு திங்கள் செவ்வாய் புதன் வேணுன்னு எழுதி வச்சுட்டான். இது யார் எழுதணும்? நீ நான் எழுத முடியும்? ஏன்னா என் ஆன்மாவும் தூங்க நேரத்துலேயே தூங்கி கிடக்கும் 3 நாளைக்கு. மகானுடைய ஆன்மா போய் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன போட்டான் செவ்வாய் கிரகத்தினுடைய போட்டோவை தந்தி பேப்பரில் சகப்பா இருக்குதுன்னு. இவன் இப்போதான் கண்டுபிடிச்சான், 10 வருஷத்துக்கு முன்னே தான். அவன் பல கோடி வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சி வானசாஸ்திரம்னு எழுதி வச்சான். அதனால மகானுக்குள்ள விஞ்ஞானமே வராது. விஞ்ஞானன்றது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது, மகான் தனித்து செய்யறது. அவங்க சொன்னதுல எல்லாரும் பொய்யும் வராது. விஞ்ஞானத்துல 1000 பொய் வரும். ஏன் பொய் வரும்? விஞ்ஞானத்துல பொய் வராதான்னா வரும், நிச்சயமா வரும். கொஞ்ச நாளுக்கு முன்ன உலகத்துக்கு ஒரு சூரியன், இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்றான். அப்ப பொய் தானே அப்ப சொன்னது. சந்திரன் ஒரு சூரியன் சந்திரன், இப்ப சொன்னா 100 சந்திரன் இருக்குதுன்றான். அப்போ அப்ப சொன்னதே நம்ம ஜனம் இப்ப சொல்றதே நம்புவான். ஏன்னா விஞ்ஞானம் கையளவு, மெஞ்ஞானம் கடல் அளவு. மெஞ்ஞானி உலகத்தையே சுத்திட்டு 1000 சூரியன் இருக்கிறான்றான். உன்னை இவனால கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் போய் மொத்தமா கண்டுபிடிக்கும் போது உலகம் இருக்காது. இதாம்மா நடைமுறை. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்